மகனே பொன்மகனே முத்தாயவனே இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே எங்கள் கண்ணனை வந்தவனே பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நெல்ல இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானாயும் ஜனத்திறக்க காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னப்பட அண்ணன் தனி நாடு கொல மல்லும் அண்ணன் தனி நாடு கொல மல்லும் இதுதான் வந்து சின்னமலை ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சின்னமலை ஹில்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா அந்த பாட்டு பார்க்க சின்னதாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக இங்கே நிற்கிறேன்ட்டு. சடன் சர்ப்ரைஸ், அது எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக எல்லாம் கைஸ் நான் வரல கைஸ். நான் வந்தது ஒரு முட்டை தோசை ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். இப்போ சாப்பிட்டுட்டேன். இப்போ கொடைக்கானலில் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ட்ராவல் பண்ணி போகிறோம். நமக்கு நிறைய பின் பென்ஸ்லாம் வரும். ஸோ நான் பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வாமிட் வரேன். பின் பென்ஸ் சரி ஏதோ ஒன்று அதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அந்த இடத்துல போயிட்டு வாந்தி எடுத்துன்னு இவனுக்காக பஸ் நிப்பாட்ட முடியாதுல்ல. ஏன்னா இவனுங்க இஷ்டத்துக்கு அங்கே பரோட்டா சப்பாத்தின்னு போட்டு நாக் அவுட் பண்ணுறான்னு இப்போ என்ன பண்ண போகிறது தெரியல. ஏன்னா ஒரு காய் வருதே சாவடி லைட்டாக வருது. இதுதான் வந்து ஒரு ஸ்டார் லேக். ஸோ சூப்பரான ஒரு ஸ்டார் லேக் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தா இந்தியா மேப் தெரியுமா, மேல இருந்து பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியுமா. ஸோ வந்து பார்க்கலாம். இப்போ என்னன்னா நம்மள ஸ்கேம் அடிச்சவங்க பாட்டு அந்த 2 பேர் தான் எங்களுக்கு ஸ்கேம் அடிச்சாங்க. அதாவது 8000 ரூபாய் கொடுக்கணும்னாங்க, 10000 ரூபாய் கொடுக்க வச்சுட்டாங்க வேற வழியிலன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் சொன்னாங்க. இப்ப வேற அவன் சொல்லி கொடுக்கறதுக்கு 50 ரூபா தரணும்ன்றான். அது ஒரு ஆள் 50 ரூபா. என் விதி என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதுதான். ஸோ இப்போ நம்ம அப்பர் லேக் வியூ பார்ப்போம். அங்க இருக்க அப்பர் லேக் வியூ கண்ணாடியில இங்க ரொம்ப அற்புதமா இருக்கும். நிச்சயமா நீங்க ஒரு வாட்டி ட்ரை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அங்கிள் இந்த கண்ணாடி யாராவது கேட்பாங்க அங்கிள் டக்குனு பார்த்துட்டு டக்குனு மிட்டாய் யாரு கொண்டு போடுறோம். இது வந்து கேப் சூப்பரா இருக்குது. இது வந்து நெஸ்ட் இதுக்குள்ள குட்டி பறவை வச்சுக்கலாம், பெரிய பறவை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். டிங்கன்னா காது தூக்குமே அது. அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட். அதை விடுறோம். சின்ன ஒரு டீ போட்டோம். அதெல்லாம் சூப்பரா இருக்குது. சூப்பர். நம்ம ஸ்பாட்டை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். லேக் வியூ கம்ப்ளீட் 3 பசங்க ஏதோ பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா இல்லையா? இது சொர்க்கம் அல்ல. பாத்து தப்பா பாருங்க. சரி செம்மையா இருக்கு. அதுதான் லேக். அங்கதான் நாங்க போட்டிங் பண்ண போறோம். சோ இதெல்லாம் ட்ரீஸ் ஃபாரஸ்ட். லைஃப்ல எல்லாருமே ஒரு வாட்டி வரணும்னா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும். அதுவும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வரணும், ஃபேமிலியோட வரணும். நிச்சயமா வாங்க, செம சூப்பரா இருக்கு. நான் இங்க ஒரு சத்தியம் பண்ண நிச்சயமா நான் கல்யாணம் பண்ண வைஃப் இங்க கூட்டே வரும். அவ்வளவு அற்புதமான இந்த இடத்த நீங்களும் பாக்கணும். இங்க உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா, இங்க அந்த கை எப்படி நடுங்குது அந்த எங்க இருக்கு. என்னடா எங்கடா ஏதோ சொன்னாரு. என்னடா உனக்கு இங்க ஏறி ஆடிங்க லேக்கு. அதுதான் ஸ்டாரு. அது இதெல்லாம் வந்து ஃபிளவர்ஸ் சூப்பரா இருக்கும். செம்ம சில்லுன்னு இருக்கு. கிளைமேட் அவ்வளவு நல்லா இருக்குது. இடம்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. மணி இந்த இடம் எப்படி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வார்த்தை வரலையா? அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க. சந்தோஷ் நீங்க வாங்க. நீங்க என்னாச்சு? நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. லைஃப்ல ஒன்ஸ் விசிட் பண்ணலாம் இதெல்லாம். என்ன கண்ணாடி வாங்க போற? ஆளுக்கு ஏதோ வாங்க போறீங்க. நான் யாருக்கும் சொன்னது இல்ல, உங்களுக்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக நான் போன ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. இப்படி போ. அவன் வாங்க வந்துக்கிறான்டா. அவனுக்கு வாங்கிக்கலாம்டா. ஆஸ்திரேலியா போறதுக்கு நிச்சயமா தேவைப்படும். உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். நான் கண்டிப்பா மாட்டி
லைவா பாத்தீங்களா தெரியாம கை போட்டுச்சா இப்ப நான் பாக்கலன்னா தூக்கிட்டு கையோட வந்துருக்கோம் எப்பறம் வந்துச்சு அப்படின்னு அதிருவே உயரடே கனவுகள் நனையுமே கவரிலாய் கருதடே பிடிவிடாதே பெரிய செலவிது கீஷகளாகே செவியில் ஒரு பிடி பாஷகளாயே கடப்பலாரம் தீரத்தினோரம் கரக்கமானே வெளுத்து ஓடும். சொல்லாதீங்க பின்னாடி ஒரு இடம் சத்துறது இல்ல அதுல வந்து மெடிசனல் வேல்யூஸ் வந்து அவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சரி என்னன்னு நான் பாக்குறேன் ஆக்சுவலி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் போய் பாக்குறேன் பிரகாஷ் ஏதாவது சிங் பண்ணி செல்லும் மேல 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 கட்டு வாங்க அப்படியே இந்த இடத்துல இந்த வியூ எப்படி சூப்பரா இருக்குன்னா இந்த இடத்துல லேக்கு நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க ஒரு செம்ம பேய் படம் அந்த பேய் படத்துல இந்த தண்ணில இருந்து தான் பேய் ஏந்திரிக்கிற மாதிரி தெரியுதா ஜூம் பண்ணி காட்டு அப்படியே இந்த மாதிரி ட்ரிஸ்லாம் சூப்பரா இருக்கும் ஸோ இப்போ நான் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கதான் நம்மளோட ஸ்பாட்டு செம்மையா இருக்கு ஆக்சுவலி இங்க காட்டேன் திரும்பி காட்டேன் இங்க இருக்க எல்லாருமே வேனுக்குள்ள மாதிரி உட்காந்துருக்காங்க பட் நாங்க இறங்கி செய்வோம் ஓகேவா வாங்க கண்டினியூ வா இந்த இடத்த மட்டும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சூப்பரா இருக்கு பாத்துன்னு இது டச் மீ நாட்டா இது இது ஒரு யூக்லிப்டஸ் ஆயில்னு சொன்னாரா அதான் தேடின்னு இருக்கேன் வெயிட் இது வந்து சூப்பரான ஃபால்ஸ் மேல பாத்தீங்களா இடம் அப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சும்மா அடிப்பொலியா கேரளா ஸ்டைல்ல இருக்குது அப்பா கையெல்லாம் பாருங்க ஃபுல்லா இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் ஐயோ சிக்கன் கொடுக்கணும் நீ வச்சு கொண்டாய்க்காரு வரைக்கும் 3 கிலோமீட்டருக்குமே டிராபிக் 8 கிலோமீட்டர் போறதுக்குள்ள தாங்கல ஆயிரும் நடக்க போவோம் இன்னும் 8 கிலோமீட்டர் ஃபுல் டிராபிக் ஆனா 8 கிலோ நடந்தே தரம் என்னன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு 8 கிலோமீட்டர் நடந்தே போகணும் ஸோ இங்க பாரு இதுல இருக்க எல்லாத்துக்குமே போறோம் ஸோ இப்ப நம்ம போறது பேசக்கூட புகை வருது ஆயில வரலையே கார் ஓட்ட தெரியாம விட்டானா இல்ல போட்டோ எடுக்கிறது விட்டானான்னு தெரியல இன்னொரு பேருக்கால 8 கிலோமீட்டர் நாங்க அங்கிருந்து வரோம் அங்க காட்டு அங்கிருந்து வரோம் இப்ப இருக்க ஃபுல் டிராபிக் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பாரு இதெல்லாம் சென்னையில இந்தியால இருக்குன்னா நம்புவாங்களா வாங்க எல்லாருமே வாழ்க்கையில தோல்வியை பார்த்து டப்புன்னு திரும்பி வராங்க ஆனா தோல்வியை பார்க்காம வர்றதுதான் நம்ம செய்யணும் வா 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 இவனுங்க வர நம்ம போவோம் புகை வருதுறாங்க பாரு டேய் யார் புகையோ போன் புடிங்கிட்டு ஓடுறோம் தானே இல்லைன்னு போதும் சொல்ல உண்மையில இதுதான் வந்து ஃபாரஸ்ட் என்ட்ரின்றாங்க சோ ஃபாரஸ்ட் என்ட்ரி அவ்வளவு ஈஸியா அவைலபிள் கிடையாது எவ்வளவு பேர் கூட்டமா நின்று இருந்தாங்கன்னு பாத்தீங்களா இதான் ஃபாரஸ்ட் என்ட்ரி பாத்துக்கோங்க இந்த இடத்துல இது வந்து பார்க்கிங் இங்க வண்டி பார்க் பண்ணிட்டு போலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல் வண்டி ஃபாரஸ்ட் ஏரியால ஸ்டாப் ஆயிருக்கும் ஸோ வந்து ஃபுல்லா மேல அப்படியே அந்த மேல வரேன் அப்படியே ஃபாகா இருக்குன்னு மட்டும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ஃபாரஸ்ட் பார்க்கிங் நம்ம ஜீப் எங்கேயோ 1 கிலோமீட்டர் நின்று இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது எனக்கு ஏமா இருக்கு வாயில புகை வருது தெரியுதா அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்குது இந்த டைம்ல காடை ரோஸ்ட் ஒன்று சாப்பிட்டா மஜாவா இருக்கும் என் கூட 7 பேர் வந்தாங்க ஓகேவா ஆம்பளை பசங்க உள்ள தூங்கின்னு வராங்க என் முன்னாடி ஒரு ஜீப்ல 6 பொண்ணு ஓகேவா என்னமா கத்து இந்த என்ன பாட்டுறது ஏதோ ஒரு குத்து சாங்க எப்படி நடு 6 பேர் மன்மத ராசா அந்த பாட்டு கூட ஆடுறாங்க டேய் பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவி என்ன பண்ற எல்லாரும் தூங்குறாங்க இவனுங்களை வச்சு என்ன பண்றேன்னு தெரியல நான் இவன் பிரகாஷ் 3 பேர் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அவனுங்க எல்லாம் நானே உமா மகேஷ் அவனும் தான் சோ நாங்க மட்டும் தான் ஃபன் பண்றோம் ஏறாங்களா தளபதி ஏதோ சூப்பரா வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சது அப்படி நான் பாக்குற மாதிரி சாப்பாடு கிடையாது நேத்துல அடி அங்கிச்சு சோத்துல அடி அங்கச்சுன்ற மாதிரியா இருக்கு ஆனா ட்ரஸ்ட் மீ இந்த இடம் ரொம்ப அற்புதமா சூப்பரா இருக்கு அங்கிள் வாங்க அங்கிள் பாத்து போங்க என்னடா வழுக்குது பாம்புடா வெல்கம் டு பொடி பசம்ல வாக்ஸ் கிடையாது vlogs இந்த இடம் சூப்பரா இருக்குது சீரியஸா வந்து இந்த இடத்த பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்ச உட்டு இது எனக்கு தெரிஞ்சு ஃபியூட்ரஸ் மரம்னு நினைக்கிறேன் இந்த ஆயிலே சூப்பரா இருக்குன்றாங்கன்னா 2 மவுண்ட் பாக்க இல்ல இது வேற ஸோ இப்போ நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு
ரொம்பவே அற்புதமா சூப்பரா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லா உடஞ்ச ட்ரீஸ் மாதிரி இருக்குது, செம்மையா இருக்குது. எங்க அம்மா அது கிரில் பண்ணி கொடுத்து அதை நான் இங்க சாப்பிட்டேன், பேச கூட முடியல. சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தா உலகமே தெரியும் அப்படின்றாங்க. ஸோ உலகம் தெரிஞ்சா என்னவோ நம்ம போய் பார்ப்போம். நல்ல காமெடி. நான் அந்த பனியனோட இருக்க காரணம் ஹுட்டி அவன் போட்டு இருக்கோம். ஹுட்டி போட்டு கீழே வேற வந்துட்டான். அதான் நான் தாங்க முடியல. சரி வாங்க. ஏய் எனக்கு ஜல்லிக்கட்டுனா பிடிக்கும். அடக்கி பார்க்கட்டுமா? வைல்ட் பைசன் இது செல்லமா ரவி கூட விளையாடும். இந்த இடத்துல அது வந்து மலை எல்லாம் சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஹைட்ல இருந்தா இந்த மலை எல்லாம் உனக்கு எங்க தெரியும் பாருங்க. இது வந்து சூசைட் ஸ்பாட்டா? மாண்டி சூசைட் ஸ்பாட்டா? இல்ல சூசைட் ஸ்பாட் கிடையாது. இந்த இடத்துல இருந்து போனா சூசைட் பண்ண முடியாது, ஜாலியா என்ஜாய் தான் பண்ண முடியும். யாரும் பொண்ணுங்க இருக்காங்க பக்கத்துல, அதனாலதான் போய் நிக்கிறாங்க. ஐயோ இந்த தேவேஷ்க்கு ஒரு கேவலமான டெஸ்ட் சரிதான் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போகுது. அந்த ரோடு எவ்வளவு சூப்பரா போகுது பாத்தீங்களா? செம்ம பர்ஃபெக்ட். ஏய் நான் வரும்போது இந்த ரோடு போலியே. ஏய் என்னடா செருப்பு அது? 10ஆம் நம்பர் செருப்பு. கால் சத்தியமா சூட் ஆகல. பேண்ட் அபிபாசன் தெரியுது. தெரியுதா பாய்? அது இந்த பக்கம் லாண்டிங்கா என்ன தெரியும்? நல்லா நில்ற, நல்லா இருக்குடா. எப்படா நீங்க சொல்லு தெச்சி வாங்க. இந்த சாணிடா, இது வந்து வைல்ட் பைசனோட சாணி. யானையோட சாணியா? ஆமாடா பைசன். இது எங்க வெல்கம் டு சென்னை சமையல். வைத்தியம் மச்சான் வரியா? வா ஏதாவது சொல்லு மச்சான். வெல்கம் டு பொடி பசங்க. Welcome to Thank you. You are coming from Bangalore. Yeah. Your native you came alone. Yeah, I'm alone. You came alone. So how many days are you planning here? Yeah, 2 days only. Yeah, how do you feel after joining with us? Yeah, you know, enjoying it. So, thank you. Yeah.